கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை தமிழகத்தின் தாய்மடி, இந்தியாவின் இதயம். செவாலியர் சிவாஜி, இசைஞானி இளையராஜா, ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான், இப்படி பல பெயர்களை சென்னையோட அடையாளப்படுத்திக்கிட்டே போகலாம். அதனாலேயும் என்னவோ சென்னைன்னு பேர் சொன்னாலே அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அப்படி சமீபத்தில் வெளிவந்து மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு அடைஞ்ச ஒரு நல்ல படம் சென்னை 28. ஸோ அந்த படத்தோட குழுவினர் இன்னைக்கு நம்மிடையே வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்தித்து வாழ்த்துக்கள் சொல்லி இன்னும் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம், வெல்கம். வணக்கம். முதல்ல 2 வாழ்த்துக்கள் சார். பர்சனலாக நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க, பட் நான் பர்சனலாக சொல்லணும்னு நினச்சேன். அது கூடவே கலைஞர் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாகவும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூப்பரான படத்தை கொடுத்ததுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஏன் என்னென்னமோ சொல்லி என்ன, அதாவது இந்த படத்துக்கும் அந்த ஓப்பனிங் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு மீட் யூ பீப்புள் டுடே. அவ்வளோ நல்லா ஒரு ஹாப்பினஸை கொண்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு தோணுது, பட் ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். லெட் யூ ஸ்டார்ட் ஆஃப். டெல் அஸ் அபவுட் திஸ். ஏன்னா வெங்கட் பிரபு சார் சென்னை 28 பார்த்தப்போ we felt very happy meeting you and talking to you. இந்த தடவையும் அதே ஹாப்பினஸ் இருக்குது, பட் ரெஸ்பெக்ட் இன்னும் கூடி இருக்குது. so much you've added to the film. So tell us about the film. முதல்ல நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு எதேச்சியாக ஆரம்பித்த ஒரு 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 படம் தான் அது. சென்னை 28 Part 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல. வேற ஒரு கதையாக தான் ஒரு கல்யாணத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணலாம், கல்யாணம்னு டைட்டில் வச்சு ஒரு கல்யாணத்தை சுற்றி நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு கல்யாணத்துக்காக ஊருக்கு போகிறாங்க, அங்கே நடக்கிற விஷயங்களை வச்சு கதையாக பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பித்து, ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை 28 பசங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா டிஸ்கஷன் போது உருவான ஒரு விஷயம் தான் சென்னை 28 Part 2. ஸோ Part 2 அப்படின்னு பண்ணுறோன்னா இப்போ நிறைய Part 2s பார்த்துருக்கோம், நிறைய சீக்வல்ஸ் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஒரு ஆனஸ்டான சீக்வலாக பண்ணலாம். ஸோ ஒரு புது கதைக்கு ஒரு களம் கிடச்சிது. சரி, ஒரு ஊர் சைடுக்கு போகிறாங்க, ஒரு ஊரில் ஜாலியாக கல்யாணத்துக்காக போகிறாங்கன்னு வேற ஒரு டீம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு அந்த ஈக்குவலி பவர்ஃபுல். ஏன்னா இந்த பசங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சு பழக்கப்பட்ட கேரக்டர்ஸ். அதாவது சீனுங்கிறதுனாலும் கோபினாலும் இந்த பழனி, இந்த பசங்க எல்லாரையுமே மக்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் பார்ட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுனால எல்லாருக்குமே கோபி பேட் என்ன ஆச்சு, சீனு கேட்ச் பிடிச்சானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வைபவ் கேரக்டர் மருது பாண்டி அப்படின்னு சொல்லி ஊர் சைடில் இருக்கிற ஒரு கேரக்டர். மருது பாண்டியாக இருக்கட்டும், கணேசன்னா இருக்கட்டும், அவங்க கேரக்டர் அவங்க ஒரு புது டீம் கொண்டு வரணும் ஈக்குவலாக. ஏன்னா ரொம்ப கஷ்டம், இந்த பசங்களோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்களே சொல்லுவாங்க. ஆமாம், மருது பாண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா அந்த ஏரியாவில் அவர் கெத்து, அவர் வெயிட்டு. ஸோ இதில் யாரும் நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்போம். அதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுட்டு, ஒரு லோக்கல் கேபிள் சேனல் நடத்திட்டு, அதில் அவனை பிரபலப்படுத்திட்டு, அவங்க டீமை பாப்புலர் பண்ணிவிட்டு, அது மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் நம்பர் 1 இங்கே இருக்கணும். சரி, அது என்ன கோல்மால் வேணாலும் பண்ணி அவங்க அதை கப் அடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆட்டிடியூடு. ஸோ அவனோட கேரக்டர் எல்லாருமே ரொம்ப பிரபலமாக, எல்லாருமே ரொம்ப பேசப்படுற ஒரு கேரக்டராக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு அவர் அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார் அந்த படத்தில். அது ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் சார். ஏன்னா இப்போ பார்க்கும்போது அவரா இவர் அப்படின்னு தோணுது. அவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்காரு. ஸோ வி ஷுட் ரியலி கங்க்ராச்சுலேட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் இருப்பேன் நான் சாஃப்டா. ஓகே, கேரக்டருக்காக அப்படி நிறைய ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி. ஓகே, யூ வொர்க்ட் ஹார்ட் ஃபார் இட். அது கிரிக்கெட் ஆடுறது தான். ஏன்னா இந்த பசங்களுக்கு பெருசாக கிரிக்கெட் வராது, நான் தான் கிரிக்கெட்டை காட்டல நான் விளையாடுற மாதிரி. ஆக்சுவலாக அது ஒரு கேள்வியாக தான் வச்சுருந்தேன். எல்லாருமே நல்லா கிரிக்கெட் ஆடுவாங்க சார்? எல்லாருமே ரொம்ப சுமாராக விளையாடுவோம். விஜய் நல்லா விளையாடுவாப்புல, அரவிந்த் நல்லா விளையாடுவாப்புல, மற்றவங்களுக்குலாம் டச் விட்டு போச்சு. முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போது நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் டென்னிஸ், பேட்மிண்டன் அந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு காலத்தில் இவர் டிவிஷன்லாம் விளையாடிட்டு இருக்காரு. விஜய் டிவிஷன் பிளேயர், அதனால் கிரிக்கெட் பால் ஈஸியாக விளையாடிடுவார். பிரேமுக்கு கிரிக்கெட் ஸ்பெல்லிங் தெரியாது, அதனால் அதை விட்டுருங்க, தனியாக அது அவனுக்கு தெரியவே தெரியாது. அரவிந்த் நல்லா ஆடுவான், அரவிந்த் ப்ராப்பராக கிரிக்கெட் ஆடுவான். வைபவ் பெருசாக அவனும் பிரேம்ஜிலாம் ஒன்று தான். அவனோட அபிநய் நல்லா ஹி பிளேஸ், இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக்சுவலி. அவன் ஆக்சுவலி இந்தியாவுக்கு டிடியில் he was number 1 all rounder, all sports, எல்லா ஸ்போர்ட்ஸ் பக்கா ஸ்போர்ட்ஸ்மேன். அது ஆல் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது அவர் எல்லாம் விளையாட்டுன்னு சொல்ல நினைச்சாரு, ஆனா இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. நிஜமாவே இஸ் a good player.
அது நான் இங்கிலீஷ்ல டீசெண்டா சொன்னேன், தமிழ்ல சொல்லி நீயே மாட்டீங்க. இந்த பசங்க அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டம். இனிமேல் அவங்க வந்து ஸோ அதனால தான் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அது ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாருமே வந்து அது எங்களுடைய மெயின் எய்மே வந்து மக்கள் உள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் குறிக்கோளே. ஏன்னா வந்து இவன் ரொம்ப திட்டினான் மாஸ் படம் பண்ணப்புறம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல, எங்களை எதுக்கு சோகப்படுத்துகிற, எங்களுக்கு எதுக்கு கஷ்டப்படுத்துகிற, எங்களுக்கு ஜாலி வெங்கட் பிரபுனா ஜாலி தான், அதனால் வந்து ஜாலியாக படம் முன்னே அடுத்ததுலேருந்துன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் பயங்கரமாக திட்டினான் என்ன. ஸோ அதுலேருந்து வந்து நானும் யோசிச்சிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பண்ணோன்னா வந்து நமக்கு பிடிச்ச நமக்கு நல்லா வர ஒரு விஷயத்த பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நினச்சி அதுக்காக ஒர்க் பண்ணதான் அது ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சமயத்தில் வந்து எந்த சைட் போனாலும் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் சொல்கிறது தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் உள்ளே போயிட்டு அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு காட். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த நேர்மை தான் வந்து இந்த படத்தை வெற்றி படம் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப பரிச்சயமானவங்க மாதிரி. ஏன்னா சென்னை 28 அப்படிங்கிற பேர் சொல்லிட்டாலே இப்போ நீங்கள் உங்களை திருப்பியும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் அந்த சென்னை 28 நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த பேட்டை வச்சு அழுகுறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அது எல்லாமே we were able to connect and relate to those things. And I must tell one more thing, எல்லா ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாரையுமே வெவ்வேறு படங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். And we've seen you do various characters. பட் வெங்கட் பிரபு சாரோட படத்தில் இந்த சென்னை 28 பார்க்கும்போது ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே பெஸ்ட்டாக தெரியுறீங்க. ஐ திங்க் அது நீங்கள் வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு அந்த மேஜிக் டச்சுக்கு பிரேம்ஜி உட்பட சார் உங்களுக்கும் தான் அந்த காம்ப்ளிமெண்ட். ஸோ ப்ளீஸ் வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை படத்தில் நடித்தாலும் வெங்கட் பிரபு சார் படத்தில் யூ ஆர் த பெஸ்ட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லலாம். என்னோட டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து எனக்கு நம்பிக்கை, எனக்கு வந்து இவங்களுடைய பெஸ்ட் எனக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம். அது யுவனாக இருக்கட்டும், என்னோடய எடிட்டர் பிரவீனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து ஐ நோ தட் they keep the best for me அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பாருங்க பார்க்குற எங்களுக்கும் அது தெரியுது அப்படின்ற போது என்னோட ஐ மீன் இந்த பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்த படத்துலேயே ரொம்ப நடிக்கணும், வேறு அவனுடைய கேரக்டரை மாற்றி பண்ணணுன்னா வைபவ் மட்டும்தான் வந்து ஒரு ஊர் சைடு பையன் அப்படிங்கிற, அவனுக்கும் அந்த ஊர் சைடு பையனுக்கு சம்மந்தமே கிடையாது. பக்கா சிட்டி பையன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்து கதையில் வந்து ஒரு கேரக்டரில் வந்து இஸ் பிளேயிங். ஸோ அவனாக இருக்கட்டும் அபிநயா இருக்கட்டும், இந்த பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவனுக்கு ஆக்சென்ட்டே வராது, அவனுக்கு தமிழே ஒழுங்காக வராது. இதில் வந்து மதுரை ஆக்சென்ட் வேறு பேசுகிறோங்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் வந்து அவங்களாவே இருப்பாங்க. இப்போ பிரேம் சீனியர் சார் எல்லாம் அவங்க 2 பேரும் தான் புது என்ட்ரி. ஆமாம் இவங்க ராகிங்லாம் அந்த இருந்தது. கேங் ஃபுல்லாவே சீனியர்ஸ் ஆக்சுவலி. ஐ டோன்ட் மீன் இட் லைக் தட். சென்னை 21ல ஆல்ரெடி அவங்க வர்க் பண்ணிருக்காங்க. and they've seen success also. அப்படி சொல்லுவாங்க. அதனால சார் பேசணுமா சொல்லணுமா அவங்க சொல்லட்டும். Yeah, so now maybe we should start from Vijay sir. நீங்க சொல்லுங்க சார். வெங்கட் பிரபு gets best from you. கண்டிப்பா சென்னை 28 பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன்னா சென்னை 28 ஒன்னை பற்றி சொல்லலாம் வந்து என்னன்னா வந்து அண்ணன் ஃபஸ்ட் படம் மாதிரி எங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பிரேம் சரி நித்தின் ஜெய் தவிர மீதி எல்லாருமே வந்து அதான் ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் ஆன் ஸ்க்ரீன். மாஸ்டர் அரவிந்த் வர இப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் பிரேம் மியூசிக் அசிஸ்டர் இருந்து நான் பிஸ்னஸ் பேக்ரவுண்டு, பிரசன்னா எல்லாருமே வேறு பேக்ரவுண்ட் வந்தோன்னே ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஜாலியாக இருந்து நாங்கள் உட்காந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரியே இருக்காது. நான் ஒரு ஓப்பனாக பேசி எப்படி பழகிறோமோ ஸோ அண்ணா அப்போ ரீட் பண்ணிட்டேன், இவங்களுக்கு இதுதான் வரும், இதை வச்சு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தது தான் சென்னை 28. ஆனால் அதுவே வந்து எங்கள் மேனரிசமோ கேரக்டர் மாறிடுச்சு. ஸோ இந்த 10 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அதே மாதிரி அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனும் அந்த பேஷன் இருக்குதுன்னா வந்து நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ண இந்த ஜேர்னி தான் 10 years. எங்கெங்கே திசை மாறி போனாலும் அந்த பாட்டில் வர மாதிரி தான் திசை மாறி போனாலும் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அதான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நைஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்களும் வந்து சென்னை 22க்கு புதுசு இல்லையா? உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவர் வந்து மிரட்டி தள்ளிட்டீங்க. ஃபைனலாக நீங்கள் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது 3 லேடிஸும் பேசிக்கிறது அதெல்லாம் வந்து ஹிலேரியஸ். தியேட்டரில் வந்து எவ்ரிபடி குட் ரிலேட். கிரிக்கெட் தெரியாதவங்கன்னா அந்த பால் அங்கே தான் போட்டிருக்க விஜயலக்ஷ்மி சொல்லுவாங்கல்ல சார், அங்கே தான் வரும்னு தெரியும்ல, போய் அங்கே நிற்க வேண்டியதானே. அப்போல்லாம் தியேட்டரில் வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சென்னை 22 பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். Experience was awesome.
ஆசம் ஃபன். ஷூட் பண்ண மாதிரியே தெரியல, ஜாலி. இவங்க கூட தான் ஷூட் பண்ணேன், அப்போ உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியும் எப்படி இருக்கும்னு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் I felt very lucky to be a part of this team. வெங்கட் பிரபுக்கு வந்து எங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரியும். அதனால் வந்து என்ன வரும் என்ன வராது அப்படின்னு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றனால வந்து இஸ் சூப்பர் பிளேயர். அதனால் அதுதான் சொல்லணும். கரெக்டாக இவருக்கு வரது எனக்கு வரது என்னன்ற எனக்கு ஒரு எமோஷனல் சீட் ஃபண்டாஸ்டிக்காக மாட்டிச்சு. அதுமாதிரி பிரேம் இந்த வாட்டி ரொம்ப சட்டிலாக பர்ஃபெக்டாக பண்ணது. ஸோ ஓவராலாக வந்து இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அது வந்து தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு தான் சொல்லுவோம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி எங்கள் எல்லாருக்குமே வந்து திருப்பி ஒரு பெரிய லெவல் ஒரு ரவுண்டு ஓடுவோம். ஸோ அதனால் வி ஆர் கெட்டிங் கேட் ஃபார் தட். ஸோ தேங்க்ஸ்ன்னு சொன்னால் வந்து அது நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லை. ஸோ பிரேம். ஸோ சொல்லுங்கள் சார் பிரேம், படத்தில் வெள்ளித்திரையில் உங்களுடைய பங்களிப்பு, திரைக்கு பின் உங்களுடைய பங்களிப்பு சொல்லுங்கள். மியூசிக் சைட்லேயும் ஒர்க் பண்ணுவேன். என்ன படம் மட்டும் யுவனோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ ரீகார்டிங்லேயும் பார்ட் 1ஓட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்ட் 1 தீம்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு யூஸ் பண்ணது, ஷாக்ஸ் டீமோட தீமு, அந்த மாதிரி மெயினாக எனக்கு பார்ட் 1 கனெக்ட் ஆகணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான் அந்த மியூசிக் சைடில். ஸோ அது எங்களுக்கு படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது, அப்பா சீனு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டாப்புல எப்படியோ பொழைச்சிக்கிட்டாப்புல அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது உங்களை அதில் பார்க்கும்போதும். ஸோ அதெல்லாம் எப்படி சார், ஒவ்வொருத்தருக்கு எப்படி சார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்படி கோர்த்து அழகாக பண்ணீங்க? ஸோ இல்லை ஒரு 8 years ஆச்சு அப்படின்னோடனே இது எல்லாமே என்னோட இமேஜினரி கேரக்டர்ஸ். ஃபஸ்ட் உண்மையிலேயே வந்து எவர்கிரீன் ஒரு டீம் இருக்குது நம்ம விசாலாட்சி தோட்டத்தில் வந்து உண்மையிலேயே இருக்காங்க. ஏழுமலை, உதய் அவங்கெல்லாம் இருக்காங்க. பெரிய டீம் இருக்குது, கிரிக்கெட் டீம் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் ஃபஸ்ட் பார்ட் பண்ணேன். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்லி என்னுடைய இமேஜினேஷன் தான். இவங்க இந்த கேரக்டர்லாம் என்னவா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணும். இவ்வளோ நாள் கழித்து வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரோட கெரியர்லேயும் ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாகவே பண்ணலாம். இவனோட கேரக்டர் நிதின் கேரக்டர் மட்டும்தான் வந்து அது ஒரு பாசிட்டிவ்னு கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து வச்சுருப்பேன் நான். அது இன்னும் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டைட்டு. ஏன்னா எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலே அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அரவிந்த் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு டெலிட்டட் சீன் ஒன்று இருக்குது. அது வந்து ஆக்சுவலி வந்து அரவிந்தோட ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிற சென்னை 28-1 வந்து அவனுடைய லவ் ஃபெயிலியர் ஆயிரும். அவனுக்கு ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து அந்த பொண்ணு விட்டு போயிடும். அது வந்து ஆக்சுவலி வந்து யூடியூப்பில் இருக்குது. அது அந்த 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 டெலிட்டட் சீன் இருக்குது. அதை வச்சு படத்தில் யூஸ் பண்ண முடியல எங்களால். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நாங்கள் பண்ணிட்டேன். ஸோ வந்து இவனுக்கு லவ் ஃபெயிலியர் தான், இவனுக்கும் ரிலேஷன்ஷிப்புங்கிறதுக்கும் பெரிய பிரச்சனை. இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து பொண்ணு செட் ஆகாது. நிறைய பேர் இருக்காங்க என் கேங்கில் அதுக்கு அந்த மாதிரி. ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்ம ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அப்படி டிசைன் பண்ணது தான் வந்து ரொம்ப பயந்துட்டே பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது துளி கூட கிடையாது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து படம் ஹிட் ஆச்சு. இப்போ செகண்ட் பார்ட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நாங்கள் ஒரு பிரச்சனை தான், பெரிய ஐயோ ரொம்ப டார்ச்சரான ஒரு விஷயம். அதுதான் வந்து மக்கள் இடம் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது தான் வந்து எனக்கு ஆச்சரியம் எப்படி நடந்து என்னவா அதுக்கு. ஆக்சுவலாக நிதின் சாரோட அந்த சீன், அந்த இமோஷனல் சீன், அவர் பேசுகிற அந்த டயலாக்ஸ்லாம் வந்து தியேட்டரில் எல்லாராலையும் ரிலேட் பண்ண. ஆமாம் கரெக்ட் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இல்லை அவங்க கதையே இருக்கு. அதுக்கு தான் காலில் சார் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக நீங்கள் பேசுகிற மாதிரி கண்டிப்பாக. அது வந்து எழுதும்போது வந்து பிரபு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது அதுதான், இது வந்து ஒரு சீன், இது நீ எப்படி பண்ணுற அப்படின்ட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து பண்ணிட்டான். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஆக்சுவலி பிரபுக்கு தான் எல்லாமே சிங்கிள் ஷாட் தான். அது ஒரே டேக் சிங்கிள் டேக்ல வந்து பண்ணா எல்லாருமே கிளாப்ஸ். அந்த சீன் முடிச்சிட்டு அதுக்கு லைட் மேன்லாம் அழுதுறாங்களே, அப்படியே லைட் மேன்லாம் பக்கத்துல ஒரு லைன் எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? காம்ப்ரமைஸ் நமக்காக வாழவே மாட்டோமாடா. அது காம்ப்ரமைஸ் வந்து அவன் சொன்னதுதான். சாக்ரிஃபைஸ் பிரபு போட்டுருந்தாப்புல, எப்படியாச்சும் காம்ப்ரமைஸ் போடு வீட்டில் இருக்கிற பாதிப்புன்னு நினைக்கிறேன், அதனால நீ போடு டிவியில் சொல்லடா. அவனோட இன்புட்டு சரி அது ஆட் பண்ணி அமைஞ்சது. நெக்ஸ்ட் மேபி வைபவ் சார் நீங்கள் சொல்லுங்கள்,
உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, அதாவது நீங்கள் ஒரு சிட்டி பிரெட் பர்சன், ஒரு கிராமத்து ரோல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை 28-2ல உங்களோட என்ட்ரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வெங்கட் பிரபுக்கு அவருக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன் பண்ணுவியான்னு. பிளைண்டாக பண்ணிடுறேன் அப்படின்ட்டேன். அது அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வெங்கடேஷ் அண்டு சசி எல்லாரும் மதுரை, அவங்க ஸோ நேட்டிவ் மதுரை. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசணும், கொஞ்சம் மேனரிசம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. என்ன இவங்களோட கொஞ்சம் ஒரு சீனு, அவங்கள மிரட்டுற சீன் ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் பயந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். ஆப்போசிட்டில் வந்து அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு விட்டியா விட்டியா அப்படின்வாங்க. பட் படத்தில் அது தெரியாது எங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய தனியாக நான் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஸ்பீடாக போயிடும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் ஓடி வந்துடுவாங்க, நான் வெளியே இருந்து துரத்துக்கிட்டு சொல்லுங்க, வரேன். அனுப்புங்க வெளியே அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பேசுறேன்னே டப்பிங்கில் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து சின்ன சின்னதாக பார்த்து நடிக்கும் போதே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணும் தெரியல அது. அப்புறம் டப்பிங்கில் தான் வந்து அது பிடிச்சி எல்லாம் வந்து சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் வந்துட்டு எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதனால தான் வந்து ஒரு அண்டு யுவன் சங்கர் ராஜா அவரோட ஆர்ஆர் தான் மெயினே. நான் பண்ணதில்லை, அவர் பண்ண ஆர்ஆர் தான். ஏன்னா வந்து அந்த ஆர்ஆர் வேற ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படி சார் அது சிங்கு அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இல்லை நீருக்கு எனக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி வைபவ் வந்துட்டு யுவன் நல்லா ஐஸ் வச்சு, சார் எனக்கு நல்லா வாசிருங்க சார், நல்லா வாசிருங்க, உங்களுக்கு ஐஃபோன் கிஃப்ட் லேட்டஸ்ட் வாங்கி தரேன் அப்படி இப்படிலாம் தரேன்னு சொன்னேன். கொடுத்துட்டீங்களா? இப்போ இன்னும் கொடுக்கல, இன்னும் ஃபோன் கொடுக்கல, தப்பிச்சு சுத்திட்டு இருக்கேன் இவன் கிட்ட. தப்பு இல்லை சார். அது வந்து இவன் கொடுக்கலன்னா அது வந்து மாத்து பிரேம் அப்படின்னு நான் மாத்திடுவேன். காமெடி மியூசிக்லாம் எடுத்து சிங்க சிக்கன் அப்படியே ஹீரோஸமா நடந்து வருவான். மாத்து நான் அப்படியே பயந்துட்டேன் நான். ஐயோ மியூசிக்லன்னா இப்படி இருக்குமா இது அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு 80% கிரெடிட் வந்து யுவன் மியூசிக் தான் போகும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் தான் வந்து உள்ளுக்குள்ளே ஆடியன்ஸை கூட்டே வந்தது. அந்த படத்துக்கும் இவன் தான் ஹீரோ, இந்த படத்துக்கும் இவன் தான் ஹீரோ, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து இஸ் ஆல்வேஸ் எங்களுக்கு வந்து இவனோட பெஸ்ட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். ஆனால் வந்து சில சமயம் வந்து அந்த ஹிட் ஆகும் பாடல்கள், சில சமயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹிட் ஆகாது. ஆனால் வந்து அது இப்போ கேட்டால் கூட அவன் எனக்கு போட்ட பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பரான சாங்ஸ் தான். அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பேன். இதில் வந்து அந்த கோபி பேட்டுக்கும் அந்த பேட் பாய்ஸ் தீமுக்கும் வந்து ஒன்று பண்ணியிருப்பார். அந்த அபூர்வ சகோதரர்கள் தீம் எடுத்துகிட்டு அதை வந்து இன்னும் இப்போ இருக்கிற வேர்ஷனாக மாற்றி ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அதெல்லாம் இப்போ மைண்ட் ப்ளோயிங்கான அது கடைசி நேரம். அது வந்து முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தாரு, எனக்கு பிடிக்கல அது. நான் அப்புறம் வந்து இவங்ககிட்ட தான் நைட் உட்காந்து நாங்கள் அதே மாற்ற சொன்னோம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எல்லாம் உட்காந்து இவன் தான் சொன்னான் அது ஒரிஜினல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னா. அப்புறம் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நம்ப மாட்டீங்க, அந்த படம் ரீ ரெக்கார்டிங் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. கடைசியாக பண்ண பிட்டு தான் வந்து அந்த பிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷத்தில் பண்ண ஒரு ஒர்க் அது. ஸோ யுவன் சங்கர் அதை நினச்சானா வந்து அந்த ஒரு படத்தை வந்து ஆக்சுவலி 2 நாளில் முடிச்சிட முடியும். ஆனால் வந்து யுவன் சங்கர் அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் யுவன். ஆல் கிரெடிட்ஸ் டு யுவன். கோ டு யுவன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். சாரி இன்டரப்ட் பண்ணிட்டோம். அதுதான் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சோ செகண்ட் பார்ட்டில் அப்படி எங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் மற்ற டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதை விட விபி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு கம்ஃபர்ட் இருக்குது எங்களுக்கு. இங்கே எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் ஸ்பாட்லேயும் இருப்போம். ஸோ அதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் அந்த 10 வருஷம் அப்படி இன்னும் வந்து நாங்கள் டெய்லி மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் வீக்லி ஆல்மோஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மீட் பண்ணிவிடுவோம். இல்லை டெய்லியுமா இந்த 10 வருஷமாவா? ஆமாம்மா 10 வருஷமாக டெய்லி நாங்கள் மீட் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து குரூப்பில் டெய்லி சாட் பண்ணுவோம். காலையில் குட் மார்னிங் ஒருத்தர் சொல்லிக்காமல் எந்திரிக்க மாட்டோம், குட் நைட்ஸ் எல்லாமே தூங்க மாட்டோம். ஸோ 10 வருஷமாக அப்படி தான் இருக்குது. ஸோ என்னென்னா திருப்பி எல்லாரையும் இவர் வந்து டூர் கூப்பிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். ஓகே. ஸோ பார்ட் 2 அப்படின்னு சொல்லி எங்களை டூர் கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலி அதே மாதம் தான் வந்து அந்த நீ கிடைத்தாய் சாங்கு அதெல்லாம் அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். அதில் வந்து 2-3 மாண்டேஜ் எடுக்கணும் அந்த பசங்களெல்லாம் வர வைக்கிறது. நான் சொல்லிட்டேன், மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்களே எடுத்துருங்க, நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு. அன்றைக்கி வந்து பண்ணிட்டு பார்த்துட்டு வந்து அப்படியே வேறு ஊற்றுது மாஸ்டருக்கு.
எப்படி சார் இவங்களை வச்சு படம் எடுக்கிறீங்க நீங்கள்? இப்ப தெரியுதா அப்படி சொன்னீங்களா? இப்போ தெரியுதா? அதனால ஐயோ முடியல சார், ஐயோ ஒருத்தர் நிற்க மாட்டேங்கிறான் சார் ஸ்பாட்டில், இவனை பிடிச்சா அவன் போயிடுறான், அவனை பிடிச்சா இவன் போயிடுறான், ஐயோ ரொம்ப கஷ்டம் சார். சரி இப்போ உங்களுக்கு நினச்சா எனக்கு ரொம்ப கண்ணீர் பயங்கர சோகமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணார். இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டு. நீங்க சொல்லுங்க சார். சென்னை 22 பீங் பார்ட் ஆஃப் இட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு. ஏன்னா சென்னை 28 பார்ட் 1 வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு மை ஃபேவரட் கேங், விபி சார் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எனக்கு இவங்க 2 பேர் அண்ட் பிரேம்ஜி எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் இந்த கேங்கில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ரியலி கம்ஃபர்டபுள் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு விபி சார் வந்து ரெண்டாவது படம் பாட்டு எடுக்கும்போது ஐம் சீரியஸ்லி ஐ வாஸ் ஜென்வன்லி வெரி ஹாப்பி அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் இட் ஐ வாஸ் ஈவன் ஹாப்பியர். ஓகே. உங்க கெட்டப், உங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு விபி சார் எனக்கு சொன்னது ஒரே விஷயம் என்னன்னா மீசா வாழன்னு சொன்னார், அவ்வளோதான். ஓகே. அப்போ ஏன் முடி வளர்த்த? நான் வந்து என்ன சொன்னேன்னா கட் பண்ணிடாத நீ ஃபுல்லாக பெருசாக ஒரு மீசா பெருசாக வளர்த்துரு அப்படின்னா அது மட்டுமாவது வளர்றா சரி சொன்னா. அது ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் வரும்போது மேக்கப் மேன் வந்து சார் நீங்களே ஒட்டிட்டு வந்துட்டீங்களா சார் பிக்க ட்ரை பண்ணாரு. இல்லை சார் சீரியஸாக என்னோட மீசை தான் சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நைஸ் ஃபன் பீங் பார்ட் ஆஃப். ஆன் அ சீரியஸ் நோட் ஹேட்ஸ் ஆஃப் டு விபி சார் பிகாஸ் இவர் அஜய் மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் எங்களெல்லாம் மேய்க்க. ஆஃப் ஸ்கிரீனா பரவாயில்ல, கதை எழுதுறது ஸ்கிரீன் ப்ளே பண்றதுலாம் ஒரு கஷ்டம்லாம் எழுதிரலாம். அது கூட அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து நிஜம் ஆக்குறது எக்ஸிக்யூட் பண்றது தான். இதுல என்ன ஒரு பெரிய கஷ்டமான இதுனா இன்னும் வெங்கட் பிரபு இன்னும் கொடுமையான விஷயம்னா அவர் தான் படம் ப்ரொடியூசர் வேற. ஆமா, நாங்க எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கல. படமும் எடுத்து காசும் போட்டு என்ன பண்ணி ஷூட்டிங் வர ஆனா வந்து அடிக்க மாட்டேங்கிறீங்க. இது ஜோக்ஸ் அப்பார்ட். ஆனால் வந்து யாருமே பேமெண்ட் இது வரைக்கும் வந்து நோபடி இன்சிஸ்டட் ஆன் பேமெண்ட். எனக்கு வந்து தனி கேரவேன் வேணும், எனக்கு வந்து ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ அசிஸ்டன்ஸு சொல்ல போனால் வந்து அவர் எதுக்கு சொல்லக்கூடாது. அவரோட வண்டிலாம் எங்களுக்கு போஷ் கயான்னு அது வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் அவனை போய் தண்ணி கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையே சொன்னோன்னா அந்த வண்டிக்கு அவர் வந்து கன்வீன்ஸ் கூட வாங்கலை. அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் டு அவங்க ஆளுங்கிட்ட தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட போயிட்டு யாருமே வந்து எந்த காசு வாங்கக்கூடாது, நீங்கள் இது நம்ம படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே. ஜெயோட வண்டி வந்து ஆர்டிஸ்ட் பிக்கப் பண்ண போகும், அவனோட பென்ஸு அது ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் தான் வச்சுக்கோங்க. போஷு அந்த மாதிரி. ஸோ எவ்ரிபடி ஷேர்ட் ரூம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. நான் வந்து கேரவேன் சொல்லியிருந்தா கூட வந்து கேரவேன் வந்து ஒரு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸோ ஒரு 3 கேரவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்கன்னா எதுக்கு சார் 2 கேரவனை கட் பண்ணுங்க, நான் ஒரே கேரவன்ல இருந்துக்கிறேன். டோட்டலா ஒரு 10 பேர் ஒரே கேரவன் 10 பேர். என்ன பெஸ்ட்னா வந்து அந்த பிரேக் அப்படின்னா அந்த கேரவன்ல போய் அந்த பெட்டுக்கு இடம் பிடிக்கிறது தான் வந்து ஓடுவாங்க. போயிட்டு ஒருத்தர் ஒரு இடத்துல அந்த முனையில் எனக்கு ஒன்று இடம் கொடுக்கலாம்னு சொல்லி நானும் போய் படுத்துப்பேன் நான். ஸோ அப்படி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரியூனியன் மாதிரி. ஐ திங்க் யூ ஷுட் நாட் ஸ்டாப் ஹியர். 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும் பண்ணணும். அரவிந்த், ஆகாஷ் நீங்க சொல்லுங்க. such a delight seeing you in the movie. ஏன்னா எல்லாரும் கதை ஃபர்ஸ்ட் சார் வந்து ஒரு நரேஷன் முடிஞ்சிருது, எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரி வந்து இவனா அந்த மாதிரி ஒரு சாரி நாங்கள் படம் பார்க்கும்போது எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வரும்போது வந்தாச்சு, இன்னும் ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங், அவர் உள்ளே வந்தாச்சு, நீ எப்படி அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் வாட்சிங் யூ. ஐ மீன் எவ்ரிபடி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ரோலும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டெல் அஸ் மோர் அபவுட் தட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு வெங்கட் பிரபு. சீன்ஸாவது வந்து எல்லாம் ஜாலியாக சிரித்து பண்ணிடலாம், பட் அட்லாஸ்ட் கிரிக்கெட்டுன்ற மேட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் வெங்கட் பிரபு அந்த கிரிக்கெட் விஷயத்தில் வந்து அந்த ஒரு பால் ப்ளஸ் அந்த எப்படி அது வந்து விக்கெட்ஸு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணாருன்னே தெரில. இட் வாஸ் அமேசிங். அதுதான் அந்த கிரிக்கெட்டோட ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் சீன்ஸ்னால் ஈஸி. அரவிந்த் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் எடுக்க. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் மேட்ச் ஏதோ ஒன்று வரப்போகுது. அது வந்து எவ்வளோ சுவாரஸ்யமாக எல்லாருக்குமே தெரியும், எப்படி ஷார்க்ஸ் டீம் வின் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் எப்படி வின் பண்ண போகிறாங்கங்கிறது சத்தியமாக யாராலும் யூகிக்க முடியாது. அது தியேட்டரில் பார்க்கும்போது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது மெயின் கிரெடிட் கோஸ் டு ஆல் மை ஏடிஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட் பார்ட்டில் ஷூட் பண்ணும்போது வந்து எனக்கு ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ்லாம் வந்து எல்லாருமே படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டேன்னா வந்து தயவு செஞ்சு எல்லாம் இப்போல்லாம் புது அசிஸ்டன்ஸு. ஓகே. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு 10 நாளுக்கு வந்து என்னோடய பழைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் பண்ண அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பேரோட ஒர்க் வந்து அதில் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த சமயத்தில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இந்த சமயத்தில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் உங்கள் சினிமாட்டோகிராஃபர் இருக்கும் சார், அவரை பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் தான் நியூ கிட் அந்த பிளாக்னு சொல்லணும் எங்கள் டீமுக்கு வந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணது சக்தி சரவணன் சார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ண வேண்டியது வந்து ராஜேஷ் யாதவ் தான். இந்த படத்தோட கேமராமேன் ராஜேஷ் யாதவ். ராஜேஷ் யாதவுக்கு வந்து ஏன்னா இது மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக. இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டார். டிஐயில் முதற்கொண்டு நாங்கள்லாம் போகிறேண்ணா இது என்ன நம்ம என்ன 300 எடுக்கிறோம், பென்ஹராக எடுத்துகிட்டு இருக்கோம், இவ்வளோ நாள் செதுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பசங்க தானே பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அவர் விடவே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து அந்த மழை வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டோனில் இருக்கும் படம். அது மழை ஆரம்பிக்க போகுது அப்படின்னோடனே வந்து ஒரு டோன் மாறிடும். அப்புறம் மேட்ச் ஃபுல்லாகவே வந்து ஒரு கூல் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து வெரி வார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செம்ம கூலான டோனில் வந்து ஒரு படம் அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ இஸ் டான் அ சூப்பர் ஃபென்டாபிளஸ் ஜாப் தான் சொல்லணும் ராஜேஷ் யாதவ் சார். அதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஸ்டார் வேறு நடிக்க வச்சுருக்கீங்க, கங்கை அமரன் சார் நடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஹீரோவாக வந்து வர வேண்டியவர். அவருடைய அந்த கட்டுரையில் அவரே எழுதிட்டு வர்றாரு, அதை படிச்சுட்டு வரோம். ஸோ மேபி பிரேம்ஜி சார்கிட்ட கேட்கணும். சொல்லுங்கள் சார், அவர் எப்படி வீட்லேயும் அப்படி தானா? அவர் ஒரு சீனில் வராரு, அவரை பற்றி கொஞ்சம் கூட சொல்லுங்களேன். எனக்கே தெரியாது அது. ஆக்சுவலாக எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஷூட்டிங் நான் போயிட்டேன். அப்போ அங்கே போனப்போ தான் எங்கள் அண்ணா சொன்ன அந்த மாதிரி டாடி தான் வந்து உனக்கு டேடியாக நடிக்குது. ஏன்னா பார்ட் 1ல் அதை காமிக்கல, ஓகே, என்னோடய ஃபேமிலியோ அதெல்லாம் காமிக்கல. ஸோ பார்ட் 2ல் காமிக்கும் போது அப்போ தான் நடிக்கணும். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா பயந்துட்டார் இப்போ நடிக்கும் போது டைலாக். ஆமாம், நம்புற மாதிரி. நிஜமா என்ன பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கு. சிம்பிளாக பண்ணு, நீ வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணு, கேஷுவலாக பண்ணு, நீ ரொம்பலாம் பண்ணாத, ரொம்ப ஓவராலாக நடிக்கக்கூடாது, கொஞ்சம் அளவாக கம்மியாக. அவர் பயங்கரமாக சொல்லி அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு. டேய் என்னடா கூப்பிட்டு வச்சு இது சரி ஓகே ரைட்டு என்ன பண்ணணும் இப்படி பண்ணு, இப்படிலாம் பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணு, இவ்வளோதான் பண்ணணும், இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லி. சாரி நான் வாப்போ தான் சொல்லுவேன். அதனால் நிறைய பேர் என்னடா அது நீ வாப்போன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிடுங்க. அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் நிறைய பேர் யோசித்தோம். ஆக்சுவலி வந்து யோசிச்சுட்டு யாரோ தான் ஐடியா கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் தான் கொடுத்தேன் அந்த ஐடியா. நீ எல்லாத்துக்கும் நீ தான் கொடுத்த, நீ தான் அவருக்கு கொடுத்த, இல்லை படவா கோப்பி நீ தான் கொடுத்த, எல்லாமே அந்த படம் கதையே நீ தான் கொடுத்த. அதான் அந்த சீன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பா காட்டோன்னே அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு தியேட்டரில். ஆக்சுவலி வந்து அது யாரோ சொன்னாங்க படத்தில் 3 இடத்துல வந்து பயங்கரமான கிளாப்ஸு. ஒன்று வந்து சச்சுமா வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் சட்னியா அப்படின்னு சொல்கிற இடம், அப்புறம் வந்து அப்பா வர சீனு, அப்புறம் வந்து சண்முக சுந்தரம் சார் வர சீனு. இது 3 வந்து பேசினோடனே சிவாவோட டயலாக் வேற லெஜெண்ட். ஆமாம் லெஜெண்ட் அப்படின்னு அதுக்கு பயங்கர கிளாப்ஸு. ஸோ அது 3த்துக்கும் வந்து வயசான 3 பேர் வந்து கிளாப் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி கிளாப் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம படத்தில் நடித்த இன்னைக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம். யா ப்ளீஸ் வாங்க. ஹாய் 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 ஹாய். ஹாய், நல்லா இருக்கு. வெல்கம். இன்னைக்கு ராயபுரம் ராக்கர்ஸை வந்து இந்த படத்தில் ஒரு நல்லவராக மாறி ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலயும் நல்லவங்க தான் இருந்தாலும் எதிரி டீம் இல்லை, அதனால அப்படி நாங்கள் அந்த ஃபீலோட தான் பார்ப்போம். அதனால எதிரி டீம்னால இந்த படத்தில் சேர்ந்துட்டாங்க, நம்ம செட்லேயே சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி. ஸோ டெல் அஸ் அபவுட் த ஃபில்ம் இனியோ. ஹவ் ஹாப்பி ஆர் யூ நவ்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க இப்போ? நான் உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், ஆனால் நான் கைத்தட்டு அப்படின்னு சொல்லி வாங்கினது இந்த படத்தில் தாங்க. ஆக்சுவலாக இது உண்மையிலே சொல்ல எந்திரிச்சின்னு கிளாப் பண்ணாங்க என்னோட கேட்சி. ஸோ அது சொல்லவே முடியாது, அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் அந்த பிரபு சார் சொன்னார் உங்களுக்கு ஒரு சரியான இடம் இருக்குன்னு சொன்னார். ஆனால் நம்ம படமாக த்ரோட்டை பார்க்கும்போது தானே தெரியும் அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஆனால் பார்க்கும்போது எல்லா தியேட்டர்லையும் கிளாப்ஸு. அதே போல் நான் சொல்லுவேன், இவங்க சொல்லுவாங்க ராக்கர்ஸை ஓட விட்ட மாதிரி சொன்னோன்னே என் ரியாக்ஷன் அதுக்கெலாம் கிளாப் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நடித்த எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துல கிளாப்ஸாக இருக்கும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணான்னு தெரியல. கோர்த்தீங்க, நான் தான் சொன்ன மாதிரி எப்படி சார் அப்படியே வீவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அழகா. அவ்வளோதான் யோசிச்சுலாம் பண்ணல நான். எனக்கு வந்து எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னோடய படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்கோப் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். சென்னை 1ஆவும் இருக்கட்டும், இந்த படத்துலேயே இருக்கட்டும். அது யார் ஹீரோ, இந்த பையன் தான் வந்து மேட்சை முடிக்க போகிறான் அப்படிங்கிறது யாராலையும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசித்தேன். அது ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரியே செகண்ட் பார்ட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதனால தான் வந்து ஐ மேட் ஷுர் தட் எவ்ரிபடி கெட்ஸ் தேர் பார்ட் இந்த ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து
ஏன்னா நானும் ஒரு காலத்தில் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சதுனால எனக்கு அந்த ஒரு அந்த ஃபீல் இருக்கு எனக்குள்ள. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ச் பிடிக்கும்போது வந்து அது தி பெஸ்ட் பார்ட் வந்து தியேட்டரில் உங்களுக்கு கிளாப்ஸ் அட் த சேம் டைம் சீனு வந்து கேட்ச் விட்டுட்டு அப்படி வந்து யாருமே சீனு கோச்சிக்கல. ஹவு டிட் யூ ஜஸ்ட் எனக்கு தெரியும் அவன் கோச்சிக்கிட்டா. ஆக்சுவலி எனக்கு இதுலயாவது நான் கேட்ச் பிடிச்சிக்கலாமே. நான் சொன்னேன் நீ கேட்ச் பிடிச்சதை விட இதுக்கு தான் கிளாப்ஸ் ஜாஸ்தி வரும். ஓகே சீனு அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க வீட்டு பையன் மாதிரி இட் வாஸ் சோ நைஸ். அதுதான் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி. பிரேம் வந்து பெஸ்ட் என்னன்னா அந்த ஃபெட்லைட் மேட்ச் நடக்கும். அவன்கிட்ட 4க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பால் வரும். என்ன பண்ணுவான்னு இப்படி தடவா பால் பாட்டுக்கு போயிடும். செம்ம கிளாப்ஸ். ஏன்னா அதுதான் வந்து எதிர்பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் பால் வந்தால் பிடிக்க மாட்டான் அப்படின்னு தெரியும். அது நிறைய பேர் கேட்டது தான் பிரேம்ஜி சீனு கேரக்டர் கேட்ச் பிடிச்சதா அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் ஷுர் தட் ஏன்னா எல்லா சினிமாலையும் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருவாங்க. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லகானில் பார்த்தீங்கன்னாலே கேட்ச் பிடிக்காத ஒருத்தர் வந்து கிளைமேக்ஸில் வந்து கேட்ச் பிடிச்சிருவாங்கன்றது ஒரு விஷயம். அது வந்து இட்ஸ் வெரி நார்மல் ஃபார்முலா. அது எல்லா படத்துலையும் இருக்கிற ஒரு ஃபார்முலா. இது ஒருத்தனால பண்ண முடியாத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல பண்ணிட்டோன்னா அது கிளாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவன் கேட்ச் பிடிச்சிருவான் ஆனால் அது நோ பால். அதுவும் போச்சேரா அதுவும் போச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி அந்த ஷாட் அது கிளைமேக்ஸ் ஷாட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விக்கெட்டு. அது வந்து அவன் தான் அந்த டீமோட மெயின் பிளேயரு. தூக்கி அடித்த உடனே வந்து அது சீனோட ஷாட் காட்டின உடனே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. ஓ மை காட் சீனு பிடிக்க போகிறானா பிடிக்க மாட்டானா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க எல்லார் மைண்ட் செட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா எப்படியும் இந்த படத்தை சீனு கேட்ச் பிடிச்சிருவாங்க. பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% சான்ஸ் இருக்கு. கோஸ் டு ஹிம். ஸோ அதை எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்வலஸ் லீடர். ஏன்னா அதுதான் ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். அவர் வந்து அவருக்கு கிளாப்ஸ் we were not at all annoyed. சீனு வந்து அந்த கேட்சை பிடிக்கலன்னு none of us were annoyed. We just like சீனு. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏ சீனு இதுலயே விட்டான்டா அந்த மாதிரி. ஸோ வைபவ் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய விஷயம் வெங்கட் சார் சொன்னார். இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் நவ் இட் இஸ் அ பிக் சக்ஸஸ். நிறைய அதாவது இப்போது ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் சொல்லாத விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்ச சீனாக இருக்கலாம், இல்லை ஷார்ட்டாக இருக்கலாம், சம்திங் தட் we don't know about the movie. இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த படத்தை பார்க்கும்போது மேபி we will relate to it. ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் சொல்லலாமா? ஓகே சம்திங். தாலி கட்டி மோட்டர் ரூமுக்கு கூட்டு போனால நீயா நானா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சீனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து டைம் வேறு ரொம்ப ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிரபு வந்து டென்ஷனாக தான் அன்றைக்கி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் சிவாவும் அந்த ஷார்ட்டில் வந்து சிரிச்சிட்டு இருப்போம். ஷார்ட் ஆரம்பிக்கும் சிரிச்சிட்டு இருப்போம். அது வந்து ஒரு 3-4 டேக் போச்சு. ஒரு டெக்னிக்கல் எரர் ஆச்சு. பிடிச்சி அங்கேருந்து கத்துன்னு கத்துனாப்பில் என்னையும் சிவா அறிவு இல்லை சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. இப்போ கூட நீங்கள் ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சிரிப்பு அப்படியே இருக்கும். இப்போ செகண்ட் டைம் யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே சீனுள்ள போயிடுவோம். நித்தினும் சுந்தரம் நிற்கும்போது அவர் இந்த சுந்தர் வந்து இப்படி கையை மேலே போட்டிருப்பாரு. ராயபுரத்துலேருந்து வர இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? ராயபுரத்துலேருந்து லாங் ஹேர் கூட இருப்பாரு. அவன் வந்து இவன் சுந்தர் அவன் பேர். அவன் கரெக்டு நிதின் சத்யா வந்து அவன் பக்கத்தில் வந்து இடுப்பு உயரம் தான் இருப்பான். அவன் அவ்வளோ நெட்டையாக இருப்பான். கை வச்சா இன்னும் ஹைட்டாக தெரியுமா? அது எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சும்மா கையை எடுத்து விடுறா பேசிட்டே இருக்கும்போது விடுவாங்க. அதுக்கு கிளாப் அடித்தாங்க. கிளாப் அதுக்கு எதுக்கு எடுத்து விட்டான் அவன்? எதுக்கு வச்சான்? எதுக்கு யாருக்கு எங்களுக்கே புரியல. அது நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நான் அந்த எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா நான் லாஸ்ட்டில் வந்து எல்லா ஒய்ஃப்ஸும் வந்து திட்டுவாங்க ஹஸ்பண்ட்ஸை. அப்போ கரெக்டாக நான் வந்து திட்டும்போ என்னோட டைலாக் மட்டும் ஹிந்தியில் இருக்கும். என்னாலே ஒரு 2-3 என்னாலன்னு சொல்ல முடியாது, அவங்களால ஒரு 3-4 பயங்கர சீரியஸான சீன் வராது. அவங்க வந்து ஹிந்தியில் என்ன டைலாக் எதுவும் சொல்ல तुबिनाன்னு சொல்லிட்டு तुबिना मैच कुछ खेलने की जरूरत नहीं चलो चलते हैं. இது ஹிந்தில வந்து அவங்க சீரியஸ் இல்ல சொன்னனே பக்கத்துல இருக்கிற விஜயலட்சுமி தான் ஃபர்ஸ்ட் சிரிக்கும். எல்லாம் சிரிச்சுறாங்க சுத்தி எல்லாரும். அது இமோஷனா தமிழ்ல தான் போயிட்டு இருந்தது. எல்லாம் தமிழ்ல போய் என்னடா திடீர்னு ஹிந்தி படம் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அது எதனால சிரிச்சு அது இவரால தான் நினைக்கிறேன். உள்ளே ஜாவ் அப்படின்ட்டு. ஆமா ஒரு சம மெமே ஒன்று பார்த்தேன். உள்ளே போ அப்படிங்கிற வேர்டு உள்ளே ஜாவ் எமோஷன் அப்படின்னு சொல்லி சமமாகவே இருந்தது. நிறைய இருக்குங்க. நிறைய சீன்ஸ் ஆக்சுவலி நாங்கள் எடுத்துட்டு படத்தில் வரல. ஓகே. என் பொண்ணு மட்டும் தான் கேட்டுச்சு. என் பொண்ணு என்ன கேட்டான்னா வந்து
சரி இவங்கெல்லாம் வந்து மேட்ச்சுக்கு வரல, கிளைமேக்ஸ் மேட்ச்சுக்கு வரல, எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஊர்காவலன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. யா கரெக்டான ஊருக்கு அவன் துபாய் போயிட்டான். அது இப்போ ஆனால் படத்தில் கேட்டேன். அதுதான் ஆக்சுவலி வந்து ஒரு சீன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா வந்து இந்த கிளைமேக்ஸ் மேட்ச் அந்த மேட்ச் பேட் பாய்ஸ் மேட்ச் முடிஞ்சோடனே வந்து அந்த ஜெயோட பேரை வந்து எப்படி அந்த பசங்க வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லா ஒய்ஃப்ஸும் சேர்ந்து ஐடியா கொடுத்து எல்லாம் பிளான் பண்ணும்போது வந்து ஒரு ஐடியா ஒன்று பிளான் பண்ணுவாங்க. இந்த ஐடியா எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜெய் வந்து இவனோட ஃபோனை வாங்கி சீனோட ஃபோனை வாங்கி யாராவது போய் இந்த பொண்ணுக்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னா ஊர்காவலன் வந்து ஊர் பையங்கிறதுனால ஊர்காவலன் சொல்ல நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தோன்னே ஊர்காவலனுக்கு இவனுக்கு ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு வேற ஒரு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி இவங்க வீட்டுக்கு போவாங்க. அது பெரிய சங்கு. ஏன்னா படம் முடிஞ்ச பிறகு அது அவ்வளோ நேரம் மக்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டோம். அதனால என் பொண்ணு கேட்டா அந்த சீன் ஆக்சுவலி வந்து ஊர்காவல் என்ன ஆனால் இப்போ நிறைய பேர் யாருமே கேட்கல, ரிவ்யூவில் கூட போடல யாருமே. அவன் அந்த மாதிரி பயங்கரமான கேள்வி தான் கேட்பான். மகாத்தா படம் பார்த்துட்டு வந்து எதுக்கு வந்து அஜித் அங்கிள் வந்து திருட தானே போகிறாரு, கொள்ளடிக்கு தானே போகிறாங்க, எதுக்கு வந்து பைக்கில் வீலியில் போகிறாங்க எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல அப்படின்னா நோட்டிசபிள் ஆகிட்டான் யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. அப்புறம் வந்து திருட முடியாது அப்படி இல்லைப்பா இது வந்து உனக்கு கிடையாது, இது வந்து ஆக்சுவலி அந்த ஆடியன்ஸ்லாம் கையெல்லாம் தட்டுவாங்க பாரு எல்லாம் சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி பயங்கரமான கேள்விகள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கவனிச்சு. ஆமாம் அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து ஐ திங்க் இந்த ஃபியூச்சர் கிரிட்டிக்ஸ் ஆகிட்டு வராங்க. கிரிட்டிக் சொல்ல அம்மா ஜெயிட்ட வந்து சிவா கேட்பா நீ அனுக்கு ஃபோன் பண்ணியாடா அப்படின்னு கேட்பான். இப்போ அவன் பதில் சொல்ல மாட்டான். அப்போ பிரேம்ஜி சொல்லுவார் அதே டைலாக் நீ கேளு பாப்பா. ஆக்சுவலாக இவர் கேட்ட உடனே நான் சிரிச்சிருப்பேன். அதே மாலேஷில் நான் வரணும் என்னால் சொல்லவே முடியல கடைசி வரைக்கும். எனக்கு இப்போ பார்த்தா எனக்கு தெரியும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இவர் வந்து சீரியஸாக அதே மாதிரி கேளு அப்படிம்பாரு அனுக்கு ஃபோன் பண்ணிடா அப்படிங்கும்போது சிரிப்பு வந்திருக்கும். அது இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நீங்கள் இன்னொரு தடவை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். இவர் நிறைய வச்சிருப்பாரு. நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயம் சொல்லுங்க. பிளான் பண்ண டைலாக் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டாரு. நான் அதை சொல்லுவேன்ல எனக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்கா அப்படின்னு. ஏன்பா டீ தானே இப்போ கேட்டேன் இன்னும் சரக்கு கேட்ட மாதிரி ஏன்ப்பா இப்படி லுக்கு விட்றீங்க. அதுக்கப்புறம் 1000 காஃபி டீ பூஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஏதோ சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்காக எனக்கும் இன்னொரு டீ இவர் டைலாகே இல்லை அதில் சொல்லிட்டார். ஏதோ டொப்புன்னு தேக்கலையே கண்ணத்தில் டொப்புன்னு அடிப்பேன். அது அந்த சீன் பார்த்தீங்கன்னா இவர் கண்ணத்தில் நான் வந்து டொப்புன்னு அடிப்பேன். எதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் அப்படின்னு அது வரும். அதை வந்துருச்சு படத்தில் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி அது ஒன்று இருக்குது. அது நிறைய விஷயம் இருக்கு. திருப்பி எனக்கு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வைபவ் நானும் இருக்கிற ஒரு சீன் வரும். என்ன ஏதோ சிரிச்சுட்டே இருந்தோம் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளைமேக்ஸில் அது என்னென்னா எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அடிப்பாண்டாய்வான்னு 2 கேங் வந்து கிளாஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்துட்டு பக்கத்தில் பசங்களை வந்து ஆர்வத்துலேருந்து நிஜமாக அடிச்சுப்பாங்க. நீ நான் மட்டும் ஜாகிரதையாக வந்து ஃபைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சும்மா அப்படி கேட்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் அடி பண்ணிகிட்டே இருப்போம். கட்டுறா அப்படின்னு ஃபுல்லாக ஆக்டிங்கு. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து சேஸ் பண்ணுவேன் ஆம்புலன்ஸ்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் உள்ளே இருக்கப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பசங்கள்லாம், அவங்களோட பயம் தான் எனக்கு பைக் ஓட்டும்போது. சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து எங்கே என்ன தள்ளி விட்டுருவாங்க நான் மூஞ்சி மட்டும் அப்படியே வரப்பா சீன் வரும். அதில் இங்கே இல்லை ஒரு இது நோட்டீஸ் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. வைபோட என்ட்ரி அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு முன்னே 2 பைக் சடனாக வரும். வைபோ வண்டி போயிட்டு இருப்பா 2 பைக் சடனாக வரும். ஒரு ஜர்க் உண்மையிலே பயந்துட்டான். சொல்லலை இந்த சைடு வருவாங்கன்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எடுக்க போகிறோம் நாங்கள் திடீர்னு வந்து எங்கடா அந்த வந்தாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா பைக் ஷாட்னா 20-25 தான் போயிட்டு இருக்கா. மீதி அப்படியே ஆக்ஷன்லேயே தான் போகும். அவன் அப்பலேருந்து அப்படிதான். சரோஜா படத்தில் ஓடுறா சேசரா உயிரை காப்பாற்றணுன்னா ஒரே இடத்துல தான் ஓடுவான் அவன். ஆனால் ஓடுற மாதிரியே இருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் பயங்கர கஷ்டப்பட்டு ஓடுறான். அது கரெக்டாக அது பயங்கரமான நடிகன். டப்பிங்ல சொல்லுவான் இல்லையா என்னடா எவ்வளோ நேரம் தான் ஒரே கியரில் போயிட்டு இருப்பான்னு. ஆக்சுவலாக சீரியஸாகவே அந்த ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தான். நாங்கள் 2 பேர் ஆக்சுவலாக பயந்துட்டோம். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு இருந்தாங்க பைக்ஸ். நாங்கள் 2 பேர் பேசி வச்சுட்டு நம்ம முன்னாடியே போயிடலாம், பார்த்து மெல்லமாக ஓட்டிட்டு போயிடலாம், ஃப்ரண்ட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு எங்களுக்கு. பின்னாடி வந்துட்டு 2 எங்களோட நடிச்சவங்க கிரண் அண்ட் அருண்னு சொல்லிட்டு பைக்கில் விழுந்துட்டாங்க. விழுந்து பின்னாடிலேருந்து வந்து இடிச்சுட்டு கை ஃப்ராக்சர் ஆகி ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு அன்னைக்கு. அது இருக்குது. அப்புறம் அரவிந்த் சொல்கிற இது இருக்குது. ஃபர்ஸ்ட் அவன் மருது பண்ணிட்டாரு தனியாக வந்துட்டு இருப்பேன் கெத்தா. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு குரங்கெல்லாம் துரத்தும். யாரா இவன் வித்தியாசமாக ஊரில் சுற்றுறான்
அப்புறம் நான் அந்த ஒரு கேமராமேன்லாம் சொன்னா சீக்கிரம் எடுங்க நான் பின்னாடி குரங்கு எங்கேயா பிடிச்சிட போகுதுன்னு ஒரு பின்னாடி வர மாதிரி scene அது. பின்னாடி ஒரு வருவாரு. பழைய குற்றாலம் சைடு பழைய குற்றாலம் ரோடு அது. பின்னாடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பைக்ல வருவாரு. சார் சார் போங்க எல்லாத்தையும் நிப்பாட்டு இருக்கேன் போ. ஆனா ஸ்டைல அப்படியே வந்துட்டு இருப்பேன் நான். இதெல்லாம் வந்து நீங்க ஓகே ஐ திங்க் இது மாதிரி பேசிட்டே இருந்தா நீங்க பேசிட்டே தான் கேட்டுக்கிட்டே ஐ திங்க் திஸ் கேன் கோ ஆன் அண்ட் ஆன் பட் நேரம் இல்லாத காரணத்தினால ஐ திங்க் we have to wind it but before that sir உங்களுடைய மற்ற டெக்னீஷியன்ஸ் பத்தி ஒரு குயிக்கா கண்டிப்பா பிரவீன் கேஎல் என்னோட ஆஸ்தான எடிட்டர் சென்னை 28 தான் அவர் அறிமுகமானார். இப்போ இந்த படம் பண்ணும்போதே அவர் கிட்டத்தட்ட 100 படம் கிட்ட பண்ணிட்டார் நினைக்கிறேன்னா ஒரு 6 படம் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ படம் பண்ணிருக்காரு. வெரி வெரி நேஷ்னல் அவார்ட் வின்னர். ராஜேஷ் யாதவ் சினிமாட்டோகிராஃபி அவர் பற்றி பேசணும். யுவன் சங்கர் ராஜா எல்லாருக்குமே தெரியும். சாம் வந்து சாம்னு சொல்லி ஸ்டண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. இறுதி சுற்று பண்ண அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபைட்டராக இருக்கிறதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம் அந்த. ஸோ இது அப்கமிங் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்து கல்யாண் மாஸ்டர் கொரியோகிராஃபி, அஜய்ராஜ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க சென்னை 28லேருந்தே இருக்காங்க. ஸோ வாசுகி வந்து அவங்க ரொம்ப வாசுகி வந்து என்னோட சிஸ்டர். ஐ மீன் ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் விஷஸ் டு வாசுகி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. எங்கள் டெக்னிக்கல் டீமில் இருக்கிற ஒரே பொண்ணு அவங்க தான். ஸோ அதனால் வந்து ஷீ டஸ் ஆல் த ஸ்டைலிங் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே. லுக் அண்ட் ஃபீல் வந்து அவள் பண்ணுறது தான். இப்போ இவனுக்கு எப்படி இருக்கணும் மற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே கண்டினியூ ஆகிறதுனால அப்படி இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால வந்து ஒரு சின்ன ஒரு சேட்டு ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிப்பாலாம் போட்டு ஜிப்பால ஹிந்திலலாம் எழுதியிருக்கோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பா வாசுகி. ஆமாம், கீழே வந்து கார்கோ பேண்ட்டு. அவர் மெக்கானிக்கையும் விடக்கூடாதா, ஜிப்பாவையும் விடக்கூடாது. இப்போ நியூ கேர்ள்ஸ் இப்போ அஞ்சனா இருக்கட்டும், எல்லாரோட காஸ்டியூம்ஸ் என்ன ஃபுல்லாகவே அவள் தான் டிசைன் பண்ணது, வாசுகி தான். மற்றவங்க வந்து ஆர்ட் டைரக்டர் விதேஷ் படத்தில் வந்து அவ்வளோ பெரிய மலைகள்லாம் செட்டு போட்டார் பின்னாடி ஃபுல்லாக. ஸோ அவர் விதேஷ் வந்து இஸ் தான் ஃபினாமினல் ஜாப். ஏன்னா வந்து முக்கால்வாசி அந்த நீ கிடைத்த சாங் வந்து அவர் வீட்டில் தான் எடுத்தோம். இன்னும் காசு தரல. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த படத்துக்கு. வேறு யார் டெக்னீஷியன்ஸ்? கண்டிப்பாக பஞ்சு சுப்பு படத்தில் நடிச்சிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து அந்த அவரோட மீசை வந்து நாசர் சார் வந்து தேவர் மகனில் வச்ச மீசை மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மீசை வாங்கி வச்சு பண்ணோம். அவர் நடிப்பை தாண்டி வந்து ஹீஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் பண்ண ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவானுடைய சன் பஞ்சோன்னா செல்லம் அவங்களுடைய சன். ஸோ அதனால் வந்து அவர் தான் வந்து கம்ப்ளீட்லி டுக் ஓவர். எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வந்து எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் எல்லாமே வந்து எனக்கு க்ரியேட்டிவாக ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது வந்து பஞ்சு சுப்பு அவர்கள் தான். அவர் தான் வந்து ஃபுல்லாக இபி ஃபார் த ஃபிலிம். ஸோ அதே சமயம் என்னோடய மேனேஜர்ஸ் சுப்பு, இன்னொரு சுப்பு இருக்கார். ஸோ அவர் வந்து அவரும் நல்லா ஃபுல்லாகவே வந்து எவ்ரி திங் ஹீ டுக் கேர். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவர். அப்புறம் நாகேந்திரன் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக ஹீ டிட் ஆல் த ஹோட்டல். இப்போ ஊர் சைடில் போயிட்டு எல்லா லொக்கேஷன் பேசுறது கொள்றதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி லோக்கல் மேனேஜர்ஸ் அந்த குற்றாலம் தேனியில் இருந்தவங்க. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. லைட்மேன்லாம் இந்த படத்தில் நான் சொல்லணும். ஃபுல் ப்ரொடக்ஷன் அண்ட் லைட்மேன், ஆர்ட் அசிஸ்டன்ஸு, செட் அசிஸ்டன்ஸு இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா வந்து டே நைட் ஷூட் போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப கேப்பே விடல. ஏன்னா அவங்க முகம் சுழிச்சிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ, பிகாஸ் அவங்க ஹார்ட் லேபரில் என்ன அந்த அவ்வளோ பெரிய லைட்டு தூக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அங்கே போனோம். அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. அவ்வளோ சந்திரண்ணா நிறைய பேர் இருக்காங்க. சந்திரண்ணா வந்து எனக்கு உன்னை சந்திரன்லேருந்து தெரியுங்கிறதுனால வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆறு. ஸோ அவங்க டீமே கம்ப்ளீட் டீம் எல்லாருமே வந்து கேமராமேன் அவங்களோட அசிஸ்டன்ஸு இருக்கட்டும், இல்லை த ஹோல் டீம் ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் ஸோ பேஷனேட்லி. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. அது பிஹைண்ட் த சீன்ஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணும். எல்லாரோடது டைம் போனதே தெரில அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். இந்த சமயத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு மெயின் ரீசனே சென்னை 28 நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எஸ்பி சரண் தான். பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் இட் ஆல் ஃபார் அஸ். இந்த படத்துக்கும் வந்து ஹீ கோ ப்ரொடியூஸ்ட் இட் அலாங் வித் மீ. ஸோ அதனால் வந்து சரண் அது ஆரம்பிக்கலைன்னா நாங்கள் யாருமே இங்கே இல்லை. அவர் வந்து அவரோட கடையில் இருந்திருப்பார், நான் வேறு ஏதாவது இடத்துல இருந்திருப்பேன். எல்லாம் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்திருப்பாங்க. எல்லாருமே கைத்தட்டலே கொடுக்கலாம். சென்னை 28 Part 2
அதுக்கு வந்து மெயின் காரணமே வந்து இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட எங்கள் அண்ணன் எஸ்பி சரண் அவர்கள் தான். ஸோ சரணுக்கு வந்து இந்த சமயத்தில் வந்து தேங்க்லாம் பண்ண முடியாது, அதை தாண்டி அது. ஸோ அது அப்புறம் வந்து வேறு யார் லிரிசிஸ்ட்டு அதான் இது பார்த்தே சொல்லிடுறாங்க, அதாவது கரெக்டு. மதன் கார்கி ஹவுஸ் பாடி சாங் பண்ணியிருக்காரு. பார்த்தி பாஸ்கர் இது கதையா. பார்த்தி பாஸ்கர் வந்து என்னோட அண்ணன், என்னோட வாசுகி பாஸ்கரோட அண்ணன் தான் பார்த்தி பாஸ்கர். அப்புறம் நிரஞ்சன் பாரதி வந்து நீ கிடைத்தால், கருணாகரன் வந்து பாய்ஸ் பேக், அப்புறம் வெங்கட் பிரபு வந்து சொப்ன சுந்தரி. அப்புறம் வேறு யார் இருக்கா, சுரேஷ் சந்திரா சார் தான் எங்களுக்கு பிஆர்ஓ பண்ணாங்க. சும்மா நாங்கள் இப்படி பேசினாலே அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அந்த அளவுக்கு பிஆர் பண்ணுறாரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அன்புக்கு எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோகிராஃபர் அன்பு. அப்புறம் கல்யாண மாதம் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மக்களுக்கு நன்றி. ஆக்சுவலி வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுனா உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியோட போங்க, ஒரு வாட்டி இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, இன்னொரு வாட்டி அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, இன்னொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய விஷயம் வேற சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கே போனீங்கன்னாலும் தேட்டர் போய் படம் பாருங்க. கண்டிப்பாக. ஸோ அதே வேண்டுகோளை வந்து நேயர்களுக்கும் நாங்கள் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படம் பாருங்கள். ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்தை எங்களுக்காக வந்து கொடுத்து இந்த அரங்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் ஒவ்வொருத்தட்டையும் தனியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்பவும் முடியுமான்னு தெரியல, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்க. வெங்கட் பிரபு சார், நான் ஆரம்பத்தில் சொன்னதே தான். இப்போ உங்களை அந்த படத்தில் சென்னை 28 பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு டைரக்டர், இப்படி ஒரு நல்ல படம். பட் இந்த படம் பார்க்கும்போது சந்தோஷம் இருக்குது, அதே அளவிற்கு இன்னும் கூட இருக்குது. பட் அது கூடவே வந்து ரெஸ்பெக்டும் கூட இருக்குது. யூ பீப்புள் ஹவ் ஸோ பியூட்டிஃபுல்லி மெச்சூர்ட் as a டீம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இட் ஷோஸ் அண்ட் இட் இஸ் ஸோ நைஸ். அண்ட் இந்த டீமுக்கு வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் பல 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி போய் கண்டினியூ பண்ண வாழ்த்துக்கள் சொல்கிறேன். above all, most importantly, I want to wish you, நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சந்தோஷம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ.